வணக்கம். இன்னைக்கு நம்ம அல்சர்னா என்ன? அல்சர் எதனால வருது? அல்சரோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? நம்மளோட டயட்ரி சேஞ்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலிமா எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஸ்ருதி, டயட்டீஷியன், பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலையூர். நிறைய பேருக்கு வயிறு வலிச்சாலே நம்ம அல்சர்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துருவோம். ஆனால் அல்சருக்கு முன்னாடி வர கண்டிஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்னால் நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த கேப்லரிஸ் எல்லாமே இன்ஃப்ளேம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது கேஸ்ட்ரைட்டிஸ். அது நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின், அதுக்கப்புறமா இன்டைஜஷன், அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும். அதே இந்த ஒரு கேஸ்ட்ரைட்டிஸை நம்ம க்யூர் பண்ணலை அப்படின்னா அதிலேருந்து வரக்கூடியது தான் இந்த ஒரு அல்சர். ஸோ அல்சர்னா ஒன்றும் இல்லைங்க, எரோஷன் ஆஃப் மியூக்கோசல் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எரோஷன் ஆஃப் மியூக்கோசல் லைனிங்னா நம்மளோட ஸ்டொமக் பாகத்தில் மியூக்கோஸ் அப்படின்ட்டு திக்கான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லேயர் நம்ம கரெக்டாக சாப்பிடாததுனால, ஆசிட் செக்ரீஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடியதான் அல்சர். வயிறு புண்ணாகிறது தான் அல்சர், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அல்சரோட சிம்டம்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு இருக்கிற மாதிரி ஸ்டொமக் பெயின் இருக்கும், இன்டைஜஷன் இருக்கும், ஹார்ட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பர்ன்ஸ்னால் நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒன்று. கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறது, ரொம்ப ப்ளோட்டிங் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப பெயின் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம துணியை புளிவோம் இல்லையா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி ஸ்டொமக்கில் ஏதோ நம்மளுக்கு அப்படியே ரொம்ப புளிகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் அல்சர். ஸோ இந்த அல்சர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால, தட் குட் பி டியூ டு நம்ம ஒர்க் ப்ரெஷர்னாலேயோ இல்லைனா ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனாலையோ நம்ம சாப்பிடாம விட்டுரும், என்னதான் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே ஒரு காசஸ் ஆஃப் அல்சர். இன்னொன்று நாசியா மாதிரி, வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் வராது. இப்போ நம்ம அல்சர் எதனால் வருது, அதோட காசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம டைம்லி மீல்ஸ் எடுக்காததுனால இந்த ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகிற ஆசிட்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த மியூக்கோசல் லைனிங்கை எரோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு புண்ணு மாதிரி ஆகிட்டு நம்மளுக்கு அல்சர் வரும். அதே நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆசிட் செக்ரேஷன் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்மூத் மூமெண்ட்ஸாகவே இருக்கும். நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சைனீஸ், ஜாப்பனீஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் குவிசின்ஸை நம்ம ட்ரை பண்ணுறதுனால நம்ம நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸுமே இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லேட் நைட்ஸ்லையுமே நம்ம நிறையவே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம டைம்லி மீல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ லேட் நைட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் ஸ்பைசி ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் மென்ஸ் ஆக்சுவலாக நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனாலையுமே இந்த ஒரு அல்சர் சிம்டம்ஸ் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மேஜராக இன்னொரு காம்போனன்ட் இருக்குது காசஸ் ஃபார் அல்சர். அது ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்கூல் பசங்கள்லேருந்து, ஆஃபீஸ் கோயர்ஸ்லேருந்து, எல்டர்ஸ் வரையுமே இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஜென்ரேஷனில் ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு அல்சர் மட்டும் இல்லைங்க, மேஜர் டிசீஸே இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த அதர் டிசீஸுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அது கூட இந்த ஒரு அல்சரையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போதே நம்ம அல்சர்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, காசஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் அல்சர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டைப்ஸ்னால் ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, அதுக்கப்புறமா டியோடினல் அல்சர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் பாகத்தில் காஸ் பண்ணுறது தான் கேஸ்ட்ரிக் அல்சர். அதே டியோடினல் அல்சர் அப்படின்றது நம்மளோட சிறுகுடல் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதில் காஸ் பண்ணுறது பேர் தான் டியோடினல் அல்சர். நீங்கள் அல்சருன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை க்யூரேட்டிவ் ஆக்ஷன்ஸோ எதுவுமே எடுக்கலை அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெரிய சிவியரான கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடும். அது என்ன கண்டிஷன் கேட்குறீங்களா? அல்சர்னாவே எரோஷன் ஆஃப் மியூக்கோசல் லைனிங். இந்த எரோஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அந்த எரோஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்.
அது நடக்கும்போது நம்மளுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிளட் லாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாயிடும். ஸ்டூல்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு சைன்ஸ் தட் இஸ் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு எடுக்கிறது. இதுவே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கேஸ்ட்ரைட்டிக் கேன்சராகவே கன்வெர்ட் பண்ணுற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஏர்லியாகவே இந்த அல்சருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த அல்சருக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற இந்த டயட்ரி டிப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸை வந்துட்டு சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் டயட்ரி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் சிம்பிளாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ட். ஸோ நிறைய வந்துட்டு கர்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டைம்லி மீல்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கரெக்டான டைமுக்கு வந்துட்டு சாப்பிடுங்க. வாட்டர் இன்டேக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பைசி ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபைபர் இன்டேக்கை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன டயட்ரி டிப்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸில் என்னென்னா கரெக்டான எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணலாம். சிம்பிளாக வாக்கிங் ஆச்சு நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலுக்கு நீங்கள் யோகா இல்லை மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் டெய்லி நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கனாவே இந்த ஒரு அல்சரை வந்துட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சிம்பிள் டயட்ரி டிப் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு அல்சர் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது பட் ஆனால் மெடிகேஷன்ஸ் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு டிப்பை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 glass of coconut milkல 4 almonds and 1 teaspoon of கசகசா தட் இஸ் poppy seeds இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு 1 glass of warm milkல வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்கண்டை வந்துட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அல்சரை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டயட்ரி டிப்ஸை உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஈஸியாகவே வந்துட்டு அல்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டயட்ரி டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.